மேற்கு திசையை நோக்கி. எப்பொழுதும் சூரியன் உதிக்கிறது மேற்கு திசையை நோக்கி போகும். மின்னல் கிழக்கிலே தோன்றி மேற்கு வரை பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். அப்ப எப்பொழுதுமே நாகரீகம், செய்தி எல்லாமே கிழக்குல, வெளிச்சம், ஆவிக்குரிய வெளிச்சம் எல்லாம் கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி போகணும். இதுதான் தேவனுடைய நியமனம், தேவனுடைய சட்டம். அப்ப மேற்கு முடிஞ்ச உடனே, அமெரிக்காவில் முடிஞ்ச உடனே திரும்ப கிழக்குக்கு வரணும். பூமி சுற்றுகிற வேலை இந்த பக்கம், பூமி எந்த பக்கம் சுற்றுது, சூரியன் எந்த பக்கம் இருக்கு, அந்த பக்கம் இருக்கு. இதுதான் கிழக்கு. இது இப்படி சுற்றுகிற வேலையில சுற்றி 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 வந்து இப்படி வேலை சூரிய வெளிச்சமானது கிழக்கு வந்து மேற்கு வரும், மேற்கு வந்து மறுபடியும் கிழக்குக்கு வந்துடும். அதே போல ஆவிக்குரிய வெளிச்சம் கடைசியாக லவோதிக்கேய சபை காலத்துல அமெரிக்கால போய் முடியுது. அமெரிக்கால தான் லவோதிக்கேய சபை காலத்து தூதன். ஆனால் இந்த வருஷம் இந்த தூதர்கள் கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி வர்றாங்க. ஒவ்வொரு தூதர்களும், ஒவ்வொரு செய்தியாளர்களும் கிழக்கத்திய தேசத்திலிருந்து வர வரிசையா மேற்கத்திய திசையில பிறந்தவங்க. பவுல், உதாரணத்துக்கு பவுல் இங்க பிறந்தாருன்னா அப்ப இர்னியஸ், மார்ட்டின், லூத்தர், கொலம்பா எல்லாம் அப்படியே வர்றவங்க எல்லாம் அந்த பக்கம். கிறிஸ்டியானிட்டி அந்த பக்கம் தான் பரவுச்சு. ஆனால் இந்தியாவுக்கு வந்தவர் தோமா. இந்தியாவுக்கு வந்தவர், அந்த இந்தியாவுக்கு விசேஷித்த விதமாய் அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர். நேற்று ஒருத்தர் யூடியூப்ல ஒருத்தருக்கு அனுப்பிச்சிருந்தார். காயினோட கல்லறையும் ஆபேலுடைய கல்லறையும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கான். எந்த இடத்துலன்னா ராமேஸ்வரத்தில் இருக்கான். ராமேஸ்வரத்தில் ஒரு பள்ளிவாசலுக்குள்ள இருக்கான். ராமேஸ்வரத்தில் ஒரு தர்காக்குள்ள காயினோட கல்லறையும் ஆபேல் கல்லறையும் போட்டு பள்ளிவாசலுக்குள்ள அங்க உள்ள இருக்கிறத போட்டிருந்தான். ரெண்டாவது, ஆதாம் தமிழ்நாட்டில் இருந்தவர், தமிழ் மொழி பேசினவர்களுக்கு ஆதாரமாக நிறைய காரியங்கள் சொல்லுகிறார்கள். இங்க இருக்குது ராமேஸ்வரத்தில் உள்ள ஆடம்ஸ் பிரிட்ஜ், அந்த பாலத்துக்கு பேரு ஆடம்ஸ் பிரிட்ஜ், ஆதாமுடைய பாலம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சேது சமுத்திர திட்டம். சேத் சமுத்திர திட்டத்திலிருந்து சேதுங்கிற வார்த்தை வந்துதான். அப்ப ஆதாமுடைய பையன்கள் காயினு, ஆபேலு, சேத்து எல்லாமே இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலே ராமேஸ்வரம் பகுதியிலே இருக்கிறதுக்கு அடையாளங்கள் நிறைய இருக்கு. நம்ம அதுக்காக இல்ல, ஏன்னு சொல்லுகிறால் இங்க தோன்றினாலும் கிழக்கு நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. கடைசியா திரும்ப கிழக்கு மேற்கு நோக்கி போய் திரும்ப கிழக்குக்கு வருகிறது நாகரிகம். பாருங்க, அந்த காலத்துல சிப்பி வளர்த்தான், இப்ப முடி எங்க போறான், வீட்டு மேல வளர்க்குறான். திரும்ப அப்ப ஒரு காலத்துல பேண்ட் பெண்கள் எடுத்துங்க சுடிதார்லாம் லூசா போட்டாங்க, திரும்ப டைட், திரும்ப லூஸ். நாகரிகம் வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. அப்ப எல்லாம் பழசுதான் திரும்ப ஒரு பிரசங்கி சொல்லுறார். முன்னே இருந்ததே இப்பொழுது நடக்கின்றார் பிரசங்கில. முன்ன இருந்ததே இப்போ நடக்குது, புதுசுலாம் எதுவும் கிடையாது. ஆனால் சுற்றி கொண்டு வருகிறது. ஆனால் சுற்றி கொண்டு வரக்கூடிய நாகரிகம் மேற்கு நோக்கி, கிழக்குல தான் உதிக்கிறது, மேற்கு நோக்கி பிரயாணப்படுகிறது. ஆகையினால வெளிப்பாடும் தேவனை குறித்த அறிவும் மின்னல் கிழக்கிலே தோன்றி மேற்கு வரை பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். மனுஷகுமாரனுடைய வருகை குறித்த வெளிப்பாடு இருக்கும். ஆகையினால அப்ப முத்திரைகள், இந்த 4 முத்திரைகளும் பிசாசு கிரியை செய்த அந்த 4 குதிரைகளுக்குள் அடங்கி விடுகிறது. 4 முத்திரை. இரண்டாவது, இங்கே தேவன் இந்த 4 முத்திரையின் கீழே தேவன் இந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக கிரியை செய்யக்கூடிய செய்தியாளராக அங்கே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்று 4 சுவிசேஷங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. 4 சுவிசேஷங்களுக்குள் மத்தியிலே தேவன் அப்போஸ்தலர் நடபடியாக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் இந்த 4 சுவிசேஷங்களுக்கு கட்டுப்பட்டது. இந்த 4 சுவிசேஷங்களில் சொல்லாத காரியத்தை அப்போஸ்தலர்கள் எதுவுமே செய்ய முடியாது. 12 அப்போஸ்தலர்களும் இந்த 4 மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷத்துக்கு மத்தியில் அப்போஸ்தலர் நடபடிகள் வைக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை. இயேசு கிறிஸ்து மரிச்சதோட ஊழியம் முடிஞ்சிடல. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை தன்னுடைய ஜனங்கள் மூலமாக, அப்போஸ்தலர் மூலமாக தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறார். நீங்க செய்யல, ஊழியம் செய்யறது யாரு? நம்மை ஆட்டுவிக்கிறவர், நம்மை நடத்துகிறவர், உங்களை செய்ய வைக்கிறார், உங்களை ஊழியத்தை செய்ய வைக்கிறார். ஆனால் செய்கிறவர் தேவன், உங்களை பயன்படுத்துகிறார். நீங்கள் ஒரு கருவிதான்.
நீங்கள் தேவனுக்கு ஒரு கருவியாக இருக்கிறீர்கள், உங்களை பயன்படுத்துகிறார். அந்த பயன்படுத்துதலானது சிங்க முகம், காளை முகம், மனுஷ முகம், கழுகு முகம் என்று மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. 4 சுவிசேஷங்கள் வரைக்கும் இந்த ஒவ்வொரு முத்திரை உடைக்கும் போது ஒவ்வொரு ஜீவனா வந்து இங்க பாரு, இங்க வந்து பாரு, இங்க பாருன்னு சொல்லுச்சு. இப்ப வெளிப்படுத்த சுவிசேஷத்தை வாசிப்போம். ஒவ்வொரு முத்திரை உடைக்கும், முதலாம் முத்திரை உடைக்கும் போது முதலாம் முத்திரை உடைக்கும் போது முதலாம் ஜீவனானது இடி முழக்கம் போன்ற சத்தம். அடுத்து 2ஆம் முத்திரை உடைக்கும் போது 3 மணிக்கு மேல பேசுங்க. அப்பொழுது சரி, இல்ல அந்த இது மேட்டர் மட்டும் வாசிக்கும். முதலாம் முத்திரை உடைக்கும் போது முதலாம் ஜீவன் வந்து பாருன்னு சொல்லிச்சு. 2ஆம் முத்திரை உடைக்கும் போது 2ஆம் ஜீவன், அப்புறம் 3ஆம் முத்திரை உடைக்கும் போது அப்ப 3 இந்த ஒவ்வொரு ஜீவனும் முதலாம் ஜீவன் என்று சொன்னால் சிங்க முகம், 2ஆம் ஜீவன் என்று சொன்னால் காளை முகம், 3ஆம் ஜீவன் என்று சொன்னால் 3ஆம் முத்திரை உடைக்கும் போது 3ஆம் ஜீவன் வந்து பாருங்க. அடுத்து 4ஆம் முத்திரை உடைக்கும் போது 4ஆம் ஜீவன் வந்து பாருன்னு சொல்லிச்சு. அப்ப 4ஆம் ஜீவன் 4ஆம் ஜீவன் என்னது? கழுகு முகம். ஆனால் அதுக்கப்புறம் வேற ஜீவன் இல்ல. 5ஆம் முத்திரையை உடைக்கும் போது 5ஆம் ஜீவன் வந்து பாருன்னு போட்டிருக்கா. ஐந்தாம் முத்திரை உடைக்கும் போது 5ஆம் ஜீவன் வந்து பாருன்னு சொல்லப்படல. ஏன்னா இருக்கிறதே 4 ஜீவன் தான். இந்த 4 ஜீவன்கள்ல 7 சபை காலங்களும் முடிவடைகிறது. நல்லா கொஞ்சம் 4 முத்திரைகள்ல 7 சபை காலம் முடிவடைகிறது. இந்த 4 முத்திரைகளே புறஜாதி சபைகளுக்குள் இந்த குதிரைகள் மூலமாக பிசாசு கிரியை செய்கிறான். இந்த பக்கம் பிசாசு கிரியை செய்வதற்கு பிசாசோட வல்லமை, இந்த பக்கம் தேவனுக்கு கிரியை செய்வதற்கு தேவனுடைய வல்லமை. சபைக்குள்ள தேவனும் இருக்கிறார், பிசாசு இருக்கிறான். ஆனால் இந்த பிசாசானவன் சபையை ஜெயிக்கிறான். அங்கதான் முக்கியம். தேவனால் சம்பாதிக்கப்பட்ட சபையை ஜெயிப்பதற்கு அடையாளமாக அந்த மரத்துல என்ன படம் போட்டிருக்கு? கம்பளி பூச்சி ஃபுல்லா அரிச்சிருச்சு, மரத்தை சுத்தமா அரிச்சிருச்சு. இந்த 4 கம்பளி பூச்சி, இந்த 4 புழுக்கள் போட்டிருக்கு. அது 4 பிசாசுக்கு அடையாளமாக. அது மரம் மனவாட்டி சபை வளராதபடி சபையை பிசாசானவன் மேற்கொண்டு விட்டான். ஆகையால் இன்னைக்கு இந்தியாவில் எடுத்துட்டீங்கன்னா கிறிஸ்தவம் எத்தனை % இருக்கு? இந்தியாவில் 20% கூட இல்லை. நான் சொல்றது ரோமன் கேத்தலிக் சபையெல்லாம் சேர்த்தா கூட உலகத்திலே கிறிஸ்தவர்கள் எவ்வளவு கம்மியா இருக்கிறாங்க? 11%. அதுல ஒரிஜினல் பெந்தகோஸ்தே சபைன்னு எடுத்துக்கிட்டா கூட 2% கூட இல்லை. அதுலயுமே இந்த எண்ட் டைம் மெசேஜ், கடைசி கால சத்தியத்தை அறிந்தவர்கள் இன்னும் விரல் விட்டு எண்ணத்தக்கதாக இருக்கிறது. 25 லட்சம் பேர் எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க. ஜோசுவா காலேஜ் 2 பேர் தான் போனாங்க. அதே போல 25 லட்சத்துக்கு மேல பூமியில ஆட்கள் அந்த நாட்கள் 25 கோடிக்கு மேல வாழ்ந்தாலும் நோவா காலத்துல 8 பேர் தான் காக்கப்பட்டாங்க. அதே போல லோத்தின் நாட்கள்ல எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும் லோத்தோட 2 மகளும் தான் காக்கப்பட்டாங்க. இதெல்லாம் திருஷ்டாந்தமாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஜீவனுக்கு போகிற வழி, இடுக்கமான வழி, அதில் பிரவேசிக்கிறவர் வெகு சிலர்னு இயேசுக்கு சொன்ன மாதிரி எல்லா காலம் நடந்து கொண்டிருக்கும். இப்ப இந்த கடைசி கால செய்தியிலையும் எண்ணிக்கை மிக மிக குறைவாகத்தான் இருக்கும், மிக மிக குறைவாக இருக்கும். ஏனென்றால் அந்த மரம் பூரா பட்டு போச்சு. சபையே இல்லாத அளவுக்கு ஒழிப்பென்றான் மோடி. கிறிஸ்தவன்லாம் இருக்கக்கூடாது, இது இந்து தேசம். ஏன்னா கிறிஸ்தவர்கள் இந்த 2025 நாங்க ஒழிச்சிருவோன்றான். சர்வாதிகாரம் பண்ணுகிறான், அறிக்கை எடுக்கிறான். நிறைய மந்திரி RSS மந்திரிகள், RSS MLAக்கெல்லாம் அழிச்சிடுறான். இந்தியாவில் இந்துக்கள் தான் இருக்கணும். முஸ்லீம்லாம் நீ பாகிஸ்தானுக்கு ஓடு, கிறிஸ்தவன்லாம் நீ இந்த இந்துவாயிரு, இல்லைன்னா நீ ஓடிடு என்று சொல்லுகிறான். பாவம், அவர்கள் அறியாதவர்கள். அவர்களே போல இந்தியாவை சேர்ந்தவன்ல, பிராமண இந்தியாவை சேர்ந்தவர்கள் கிடையாது. அவர் ஒன்று மாறிக்க, இல்லைன்னா ஓடிடு. அவுரங்கசீப் மாதிரி அவர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன்
முன்னாடி அவெல்லாம் கொசு, அவளை யாரு ஒண்ணுமே கிடையாது. ஆக ஒன்றும் பண்ண முடியாது. ஆகையினால இருந்தாலும் சரியில்லாத கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம். உண்மையான நீங்கள் கடைசி கால செய்தியில சரியா, இந்த நேரத்துக்குரிய செய்தியில நீங்கள் சரியா இருப்பீர்கள் என்றால் இந்த நேரத்தில் வரக்கூடிய உபத்திரவத்திலே நீங்கள் சிக்க மாட்டீர்கள். எகிப்துல பெரிய உபத்திரவம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? 10 வாதைகள் வந்துச்சு, வெட்டுக்கிளியா. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கூடியிருந்த கோசேன் என்ற பகுதி, அதுவும் எகிப்துல தான் இருந்துச்சு. ஆனா கோசேன் பகுதியில் ஒரு தவளை கிடையாது, ஒரு பேணு கிடையாது, ஒரு வண்டு கிடையாது, கல்மலை கிடையாது, இருள் கிடையாது. அங்க எல்லாமே தேவனால் பாதுகாக்கப்பட்ட இடம். அதே போல் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதில் இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை பாதுகாப்பார், எந்த பிசாசுடைய ஆட்சி இருந்தாலும். ஏனென்றால் உலகம் பிசாசுக்குள் சிக்கி இருக்கிறது, பிசாசுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது. நம்ம ஆளுகை எப்பொழுது 1000 வருட அரசாட்சியில் தான் தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே பகிரங்கமாக ஸ்தாபிக்கப்பட போகிறது. அது வரைக்கும் பிசாசோட ஆளுகளை தான் இருக்கு. ஆனாலும் நம்மை பிசாசு ஆள முடியாது, சபையை பிசாசு மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் நாம் எல்லாம் ஜெயம் கொண்டவர்கள். ஆகையினால ஒவ்வொரு சபை காலத்திலும் ஜெயங்கொள்ளுகிற எவனோ என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம எதை ஜெயங்கொள்கிறோம்? உலகத்தை, பிசாசை, பாவத்தை, மரணத்தை எல்லாத்தையும் நாம் ஜெயங்கொள்ளுகிறோம். ஆகையினால நாமெல்லாம் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம். இந்த ஜெயம் கொண்டவர்களே அங்கே நாம் இந்த 4 வகை ஜீவனை கொண்டு நாம் ஜெயிக்கிறோம். லூக்கா மனித முகத்தை குறிக்கிறது. லூக்கா சுவிசேஷம் மனித முகம். அப்ப லூக்கா சுவிசேஷம் மனித ஞானம் முழுவதுமாக வழங்கும்படியாக மனித ஞானத்திலே ஊழியம் நடந்தது. அதே வேளையிலே அங்கே லூக்கா நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் சிங்க முகத்துக்கு அடையாளமா இருக்கிறது. மார்க்கு காலை உழைப்பு, அப்ப தீவிர உழைப்புக்கு அடையாளமாக மார்க்ல 16 அதிகாரமும் ஃபாஸ்டா போகும். லூக்கா ரொம்ப டீட்டெயிலா இருக்கும் மனித முகத்துக்கு அடையாளமாக. ஆனால் யோவான் சுவிசேஷம் முற்றிலுமாக ஆவிக்குரிய தீர்க்க தரிசனங்களை உடையதாக இருக்கிறது. ஆகையினால்தான் அதுக்கு கழுகு முகம். இந்த 4 ஜீவன்கள் சபையில கிரியை செய்து கொண்டு வருகிற வேளையிலே இங்கே 4 முத்திரைகளும் முடிந்து விடுகிறது. ஒவ்வொரு முத்திரையும் உடைக்கப்படுகிற வேளையிலே அந்தந்த காலத்துக்குரிய நிகழ்ந்த நிகழ்ச்சியை நிகழப்போற நிகழ்ச்சியை அடையாளமாக பத்மு தீவிலே யோவான் பார்த்தான். யோவான் 1ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவன். பிற்காலத்திலே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை அவன் பார்க்கும்படியாக அவன் அடையாளத்தை பார்த்தான். ஏற்கனவே சொன்ன முத்திரையை திறப்பது ஒரு காரியம், முத்திரை உடைப்பது ஒரு காரியம், முத்திரை வெளிப்படுத்துவது ஒரு காரியம். முத்திரைக்குள்ள 3 காரியம் இருக்கு. முத்திரைக்குள்ள பாக்கெட்டை ஓபன் பண்றது, உடைக்கிறது. பாக்கெட்டை ஓபன் பண்றது, உடைக்கிறது. அப்புறம் ஓபன் பண்ணி அந்த பேப்பர்லாம் கிழிக்கிறது, இது திறப்பது. அதற்கு பிற்பாடு வெளிப்படுத்துவது. உள்ள என்ன இருக்குது, என்ன பிஸ்கட் இருக்கு, அப்ப வெளிப்படுத்துவது. அதை போன வாரம் சொன்னேன். இந்த தேங்காயை உடைச்சா போதாது, என்ன பண்ணணும்? கீரல் உண்டா போதாது, திறக்கணும். திறந்தது மாத்திரம் போதாது, உள்ளே உள்ள காரியத்தை சுவைத்து பார்த்து அது உள்ள டேஸ்டை வெளிப்படுத்துவது. 3 காரியம் இருக்கிறது. ஆனால் முத்திரை முதலாவது உடைக்கப்படும் பொழுது அங்கே உலக தோற்றத்துக்கு முன்பதாக தேவனுடைய சிந்தையிலே உடைக்கப்பட்டது. 2வது பூமியிலே அந்தந்த காரியங்கள் நிகழும் பொழுது ஒவ்வொரு முத்திரையும் வேறு காலத்திலே உடைக்கப்பட்டது. ஒவ்வொரு முத்திரையும் வேறு காலம். முதலாவது முத்திரை உடைக்கும் போது அங்கே என்ன வந்துச்சு? வெள்ளை குதிரை குறிப்பிட்ட காலம். பிசாசு வெள்ளை குதிரை மூலமா கிரியை செய்கிறான். அப்புறம் அடுத்த முத்திரை அடுத்த காலம், அடுத்த முத்திரை அடுத்த காலம். இந்த 7 காலங்களையும் 4 முத்திரையில் அடக்கி வைத்து விட்டார். நல்லா புரிஞ்சுங்க. 7 காலங்களையும் 4 முத்திரையில முடிஞ்சு. அப்ப முதல் பவுல் சபை காலத்துக்கு தூதன் பவுலாக இருந்தாலும் கடைசி சபை காலத்துக்கு 4ஆம் முத்திரையிலே கடைசி ஆள் ஒன்றார். அப்ப இந்த மீதி உள்ள இந்த கேப்லயே இந்த 7 சபை காலங்களை 4 முத்திரையில் அடக்கி வைத்து விட்டார். ஏனென்றால் 4 ஜீவன் தான். 7 ஜீவன் இருந்தா 7 இதுக்கு பிரிக்கலாம். அப்ப 4 ஜீவன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்கள். ஆனால் 4 சுவிசேஷங்களுக்கு அப்புறம் உண்மையான புதிய ஏற்பாடு என்று சொன்னால் அப்போஸ்தலர் நடபடியில் தான் புதிய ஏற்பாடு ஆரம்பிக்குது. தெரியுமா? புதிய ஏற்பாடு எப்ப ஆரம்பிக்குது? எழுத்தின்படி நம்ம என்ன பண்றோம்? மத்தேயிலிருந்து இயேசு பிறந்ததிலிருந்து புதிய ஏற்பாடுன்னு சொல்லிடுறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து பெந்தேகோஸ்தே நாள்ல இருந்து தான் புதிய ஏற்பாட்டின் கிரியை நடக்கிறது. என்னிலிருந்து? பெந்தேகோஸ்தே ஆவி ஊற்றப்பட்ட பிறகு
இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து 40 நாள் காட்சி கொடுத்தார், 10 நாள் காத்திருக்க சொன்னாரு. 50வது நாள்ல இருந்து தான் தேவன் தன்னை சபைக்கு ஊற்றுகிறார். அப்ப சபை காலம் என்று சொன்னால் எப்ப ஆரம்பிக்குது? சபை காலம் பெந்தேகோஸ்தே நாள்ல இருந்து தான் சபை காலம் ஆரம்பிக்கிறது, முதலாம் சபை காலம். ஆகையினால முதலாம் சபை காலத்துக்கு செய்தியாளன் பவுல். அப்ப பவுல் பெந்தேகோஸ்தே நாட்களுக்கு பின்னாடி தான் வராரு. அப்ப முதலாம் சபை காலமானது அங்கே பவுலுடைய செய்தியில் இருந்தாலும் 7 சபை காலமும் 4 முத்திரைக்குள்ளாக அடக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நமக்கு இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 7ஆம் சபை காலம் முடிஞ்சிருச்சு. நல்லா தெரிஞ்சுங்க, சபை காலம் முடிந்து விட்டது. சபை காலம் முடிஞ்சு அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பழைய ஏற்பாடு எப்ப முடிஞ்சது? இயேசு பிறந்த உடனேயா? இயேசு பிறந்தோட பழைய ஏற்பாடு முடிஞ்சிருச்சா? பழைய ஏற்பாடு சட்டம் முடிந்து விட்டதா? இல்ல. இயேசு அந்த குஷ்டரோகியை குணமாக்கிட்டு நீ போய் ஆசாரியன்ட்ட செலுத்த வேண்டிய காணிக்க பலியை செலுத்துன. அப்ப பலியும் காணிக்கை எப்போ ஒளிய பண்ணுகிறது என்றால் கல்வாரி சிலுவையில இயேசு ரத்தம் சிந்தினதுக்கு அப்புறம் தான். இயேசு ரத்தம் சிந்தினதுக்கு அப்புறம் தான் பலியும் காணிக்கையும் ஒழிக்கிறார். இயேசு பலியானதுக்கு அப்புறம் தான் நீங்க பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு பூமியிலே 33 வருஷம் வாழ்ந்த நாட்கள்ல அவரவர்கள் செய்த பாவத்துக்காக போய் ஆடு பலி செலுத்தணும், புறா பலி செலுத்தணும், தேவாலயத்தில் பழைய ஏற்பாட்டு சட்டத்தின்படி அவர்கள் கிரியை செய்ய வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகும் 50 நாளுக்கு அப்புறம் தான் புதிய ஏற்பாட்டு சபையே ஆரம்பிக்குது, புதிய ஏற்பாட்டு உபதேசமே ஆரம்பிக்குது. அது வரைக்கும் நியாயப்பிரமாண சட்டம் தான். இயேசு நியாயப்பிரமாணத்தை கல்வாரி சிலுவையிலே முறியடிக்கிறார். நியாயப்பிரமாணத்தை ஒழிக்க வந்தேன் என்று நினைக்காதீர்கள், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன். அப்ப நியாயப்பிரமாணம் இயேசு கிறிஸ்துவோடு இந்த கல்வாரி சிலுவையிலே நிறைவேற்றப்பட்டு விட்டது. அப்ப புதிய உபதேசம், புதிய உடன்படிக்கை, பஸ்கா விருந்துக்கு பதிலாக திருவிருந்து ஆரம்பிச்சது எல்லாமே எப்ப ஆரம்பிக்குது? இயேசுடைய மரணத்துக்கு பிற்பாடுதான். இயேசுடைய மரணத்துக்கு பிற்பாடு. ஆனாலும் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து 50 நாள் காத்திருக்க வேண்டியதா இருந்தது முதலாம் சபை கூட வருவதற்கு. 50 நாள் காத்திருந்து பெந்தேகோஸ்தே ஆவி ஊற்றப்பட்டவுடனே சபை ஆரம்பிக்குது. அப்ப சபை ஆரம்பிப்பதற்கு 50 நாள் இடைவெளி இருந்தது. நல்லா புரிஞ்சுங்க, சபை ஆரம்பிப்பதற்கு 50 நாள் இடைவெளி இருந்தது. 50 என்பது யூபிலி எண்ணை குறிக்கிறது. 50 என்பது விடுதலையின் நாள், பெந்தேகோஸ்தே என்பது விடுதலையின் நாள். ஏன் விடுதலை நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் மாம்சத்திலே உலக பிரகாரமான அலுவலில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே, பிசாசின் போராட்டங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் போது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். எப்ப விடுதலை? பரிசுத்த ஆவி வந்தாதான் உங்களுக்கு விடுதலை. ஆகையினால பெந்தேகோஸ்தே யூபிலி என்று அதற்கு பெயர். 50 என்ற எண்ணுக்கு அந்த 50ஆம் நம்பருக்கு யூபிலின்னு போட்டிருக்கும். அந்த 50க்கு என்னது? யூபிலி, விடுதலை நாள். அப்ப இன்றைக்கு ஒவ்வொரு சபை காலத்திலையும் 50 என்பது 50 வருடம் என்பது பழைய ஏற்பாட்டில் சொன்னார். 7 வருஷத்துல 6 வருஷம் நிலத்துல விவசாயம் பண்ணு, 7ஆவது வருஷம் நிலத்துக்கு ரெஸ்ட் கொடுத்துரு, 7ஆவது வருஷம் நிலத்தை ஓப்பனா போட்டுரு. அப்ப அதுக்கு திரும்ப ஒவ்வொரு இது மாதிரி 7 ஓய்வு வருஷம் முடிந்த பிறகு 49 வருஷம் முடிந்த போது 50ஆவது வருஷம் யூபிலி வருடம். அந்த வருடத்துல நீ கடன் வாங்கினாலும் சரி, எதா இருந்தாலும் அன்னைக்கு தள்ளுபடி பண்ணிடு, அடமானத்தை திரும்ப கொடுத்துரு. அப்ப அந்த 50ஆவது வருடம் விடுதலையின் வருடம். நல்லா புரிஞ்சுங்க. அதற்கு அடையாளமாக தான் அந்த 50ஆவது நாள் பெந்தேகோஸ்தே நாளா இருந்தது. இப்ப முதலாம் சபை காலம் ஆரம்பிச்சு 2ஆவது சபை காலம் வர்றதுக்கு ஒவ்வொரு கேப்ல ஒரு 50 வருஷம் வந்துகிட்டே இருக்கு அடுத்து செய்தியாளன் வர்றது. அதே பொழுது கடைசி சபை காலம் 1977 முடிஞ்சிருச்சு. 70ஆவது யூபிலி. நல்லா தெரிஞ்சுங்க, 1977 70ஆவது யூபிலி. முதல் யூபிலி எப்ப ஆரம்பிச்சது? யூபிலி என்ற வார்த்தையை கற்றுக் கொடுத்தவர் யார்? தேவன் பழைய ஏற்பாட்டிலே மோசேக்கு சொன்னார். யூபிலிங்கிற வார்த்தைய நீ கானான் தேசத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் நீ என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய ஓய்வு நாளுக்கு அடையாளமாக கர்த்தர் 7 நாள் 6 நாள் பூமியை சிருஷ்டித்தார், 7ஆம் நாள்
ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளை நீர் பரிசுத்தமாக நீர் ஆசரிக்க வேண்டும். அது ஓய்வு நாளுக்கு அடையாளமாக இருக்கிறபடியினால் அந்த வருஷம் நீ 7ஆம் நாள் வேலை செய்யக்கூடாது. அதே போல 7 வருடத்திலே நீர் 6 வருடம் என்ன பண்ணணும்? உழைக்கணும். 7ஆவது வருஷத்துல இந்த நிலத்துக்கு ரெஸ்ட் கொடுத்துடணும் என்று கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்த போய் எப்படி செய்யணும்னு சொன்னார். எகிப்தில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த உபதேசமே எகிப்தில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த உபதேசமே கிடையாது. ஆனா கானான் தேசத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் முதலாவது யூபிலி ஜோசுவா மூலம் கொண்டாடப்படுகிறது. அப்ப ஒவ்வொரு யூபிலியும் ஒவ்வொரு 50 வருஷம். 1977 அந்த கானான் தேசத்திலிருந்து 70வது யூபிலி வருது. கானான் தேசத்திலிருந்து 1977 வருடம் 70வது யூபிலி வருடமாக இருக்கிறது. நல்லா பண்ணுங்க. மொத்தம் புறஜாதிக்கு தேவன் 70 யூபிலி கொடுத்திருக்கிறார். தேவன் எவ்வளவு அருமையா வேதத்தையும் சரித்திரத்தையும் ஒன்றாக கோர்த்திருக்கிறார். தானியேல்கிட்ட சொல்லும் போது ஆலயத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுறதுக்கு 70 வருஷம் ஆகும். நெபுகாத்நேச்சார் இடித்து கட்டின ஆலயத்தை கட்டுறதுக்கு 70 வருஷம் ஆகும்னு சொன்னார். அதே போல இயேசு கிறிஸ்துவாகிய ஆலயம் வருவதற்கு 70 வாரம். அப்ப ஒரு வாரம் என்பது 7 நாள் 7 வருஷத்தை குறிக்கிறது. 70 வாரம் என்பது 7 490 வருஷத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிற வேளையிலே ஆலயமாக பூமியிலே தன்னுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு வருவதற்கு 70வது வாரம் சென்றது. அதைத்தான் தானியேலே ஆலயம் கட்டுவதற்கு 70 வாரம் என்று சொன்னது. அந்த 70வது வாரத்திலே மத்தியிலே மேசியா சங்கரிக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 70வது வாரத்தின் மத்தியிலே சங்கரிக்கப்படக்கூடியதுதான் அங்கே யூதர்கள் கொடுக்கப்பட்ட அது 70 வாரம். அது யூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் புறஜாதிக்கு யூபிலியை அடையாளமாக வைத்து தேவன் 70வது யூபிலி என்று தீர்க்கதரிசி மூலமாக 1977 70 யூபிலி 1977 70வது யூபிலி முடியுது. அப்ப 71வது யூபிலி யூதர்கிட்ட போய் முடிய போகுது. அதனால்தான் 1977 சபை காலம் முடிந்து விட்டது என்று தீர்க்கதரிசி அனுமானமாக சொல்கிறார். சபை காலம் முடிந்து விட்டது என்றால் 4 முத்திரை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். 4 முத்திரையும் முடிஞ்சிச்சு. 4 முத்திரைகள் சபை காலத்திலே முடிந்து விடுகிறது. 5ஆம் முத்திரை என்பது பலிபீடத்திற்குள் உள்ள ஆத்துமாக்கள். அது இரத்த சாட்சிகளாக மரித்தவர்கள். அவர்களாம் பலிபீடத்திற்குள்ள ஆத்துமாக்கள். அவர்களாம் இஸ்ரவேல். அவர்களாம் மனவாட்டி கிடையாது. அவர்களாம் திருவிருந்து புசித்து வந்தவர்கள் அல்ல. அவர்கள் இங்கே பலிபீடத்திற்குள்ள ஆத்துமாக்கள். அப்ப 5ஆம் முத்திரை யூதர்களுக்குரியது. அடுத்த 6ஆம் முத்திரை யூதர்களுக்குரியது. நமக்கு 4ஆம் முத்திரையிலிருந்து ஜம்ப் ஆகி 7ஆம் முத்திரைக்கு வரும். நமக்கு 4ஆம் முத்திரையிலிருந்து நல்லா கவனிங்க, புரிந்து கொள்வது கடினம். நமக்கு 4 முத்திரை தான், 4 ஜீவன் தான், 4 சுவிசேஷம் தான். ஆகையினால பிசாசானவனும் 4 குதிரையில வர்றான். பிசாசானவனும் சபைக்குள்ள வர்றான். இங்க சபையே முடிஞ்சிருச்சு, சபை காலமே முடிஞ்சிருச்சு. அப்ப பிசாசு இங்க வேலை இல்லை, அவனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அப்ப சபை காலம் முடிஞ்சிச்சுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் சபையில ஆசரித்து கொண்டிருக்கிறவர்கள் அங்கே மரித்து போன சபை. அது என்ன சபை? செத்து போன சபை. ரோமன் கேத்தலிக் எல்லாமே ஸ்தாபன சபைகள்லாம் செத்து போன சபை. செத்து போன சபையில பிசாசுக்கு வேலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பிசாசு எங்க வேலை செய்வான்? அதான் ஒரு வேட்டைக்காரன் அந்த மிசல் துப்பாக்கிகள் சுடும்போது மரத்துல 10 கொக்கு இருந்துதான். 10 கொக்கு இருந்தது. இவன் துப்பாக்கியில குண்டு தெரிச்சு போகுமா. அது சுடுமுறை வேலை 2 கொக்கு பறந்து போச்சு, தப்பிச்சிச்சு. 3 கொக்கு செத்து விழுந்துருச்சு. ஆனா 5 கொக்கு அரைகுறை அடிபட்டுருக்கு. 1 ரெக்கையிலையும் 1 கையிலையும் காலையும் அடிபட்டு அந்த அரைகுறையா அடிபட்ட கொக்கானது பறந்து செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டு தத்தி ஓட பார்க்குது. அப்ப அவன் வேட்டைக்காரன் என்ன பண்ணுவான்? செத்ததை முதல்ல எப்படி எடுப்பானா? என்ன பண்ணுவான்? முதல்ல பறந்து போனதை இவனால பிடிக்க முடியாது. பறந்து போனதை இவனால பிடிக்க முடியாது. அதே போல முத்திரையிடப்பட்டவர்கள், நீங்கள் நானும் முத்திரையிடப்பட்டிருந்தால் பிசாசு உங்களை பிடிக்க முடியாது. பறந்து போனவர்கள் பிசாசு கைக்கு ஆனால் விழுந்து போனவர்கள் அது பிசாசின் கையில செத்து போனவர்கள். அவன் ஜெயிக்கிறவனாக அந்த ஜெயித்த சபை விழுந்து போன கொக்கு பூரா என்னது? செத்து போனது, விழுந்து போன சபை.
ஆனால் இன்னும் கொஞ்சம் அறகுறையா இருக்குது. இந்த பக்கமா அந்த பக்கமா, இந்த சபைக்கு போகலாமா அந்த சபைக்கு போகலாமா, எங்க செய்தி இருக்கு எங்க நிதானிக்க முடியாதபடி இருக்கக்கூடியவன் அதுவும் தத்தி தத்தி போயிருக்கு. அவங்களாம் வரட்டுவான். ஏன்னா அதைத்தான் அவனால் பிடிக்க முடியும். அறகுறையா அடிபட்டதுனால அவன் முதல்ல பொறுக்குன்னு செத்து விழுந்த 3 கொக்கை வந்து பார்த்துக்கலாம். இது அவனுடைய ஆளு. இங்க அவனுக்கு வேலை கிடையாது. பறந்து போனதுட்டே அவனால வேலை கிடையாது. ஆனா தப்பிச்சு தத்தி தத்தி போயிட்டு இருக்குல்ல, அதைத்தான் முதல்ல பிடிப்போம். அதைத்தான் முதல்ல பிடிப்போம். அதே போல பிசாசுக்கு எங்க வேலை? நம்மகிட்ட வேலை கிடையாது. ஏனென்றால் நாம் முத்திரையிடப்பட்டவர்கள். நம்மகிட்ட அவன் மோத முடியாது. நம்மகிட்ட அவன் மோதவே முடியாது. அதே வேளையில ஸ்தாபன சபைகள்லையும் ரோமன் கேத்தலிக், சிஎஸ்ஐ, டிஎஸ்ஆர் மாதிரி இந்த புழுக்கள்னாலே மரித்து போன சபை. அங்க திங்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. புழுக்கள் திங்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அது ஏற்கனவே செத்து போச்சு. ஆனால் இந்த 2 கட்டானா இருக்கான் பாத்தீங்களா? நான் கடைசி கால செய்திக்கு வந்துட்டேன், தீர்க்கதரிசி செய்தி இருக்கிற இந்த கடைசி கால சபைக்கு வர்றேன். அப்படி இங்கேதான் இவனுக்கு போராட்டம் இங்கதான். ஆகையினால சீசத்துவத்துக்குள்ள வந்தாதான் உங்களுக்கு போராட்டம். இயேசுக்கு பரிசுத்த அபிஷேகம் பெற்ற பிறதான் போராட்டம். இயேசுக்குமே அப்பதான் அப்படிதான். ஞானஸ்தானம் பெற்று கரையேறணும்னு பரிசுத்த ஆவியான புறாவை போல புறா இறங்கி அவன் எங்க கூட்டு போச்சு? நேரம் பிசாசுக்கு கூட்டு போறார். பரிசுத்த ஆவியானவர் அவனை பிசாசனத்திலே வழிநடத்துகிறார். பிசாச போய் பிசாசை ஜெயிக்கணும். பிசாசை ஜெயிச்சாதான் இயேசு கிறிஸ்துவுக்கே ஊழியத்துக்கு ஆயிக்கு. அப்ப நீங்களும் பிசாசை ஜெயித்தவர்களாக இருக்க வேண்டும். அப்ப நீங்க சபை காலத்திலே ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ ஒவ்வொரு சபை காலத்திலும் ஜெயங்கொள்ளு எவனோ சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதே சபை காலங்கள்ல தான் இவன் ஜெயிக்கிறவனாக வருகிறான், முதலாம் சபை காலத்துல. அப்ப ஒவ்வொரு சபை காலத்துல பிசாசு எவ்வாறு கிரியை செய்கிறது அது முடிஞ்ச கதைங்கிறதுனால இப்ப நம்ம பாஸ் பண்ணி வந்துட்டோம். இன்னும் நம்ம முதலாம் சபையை குறித்து, 2ஆம் சபையை குறித்து, 3ஆம் சபையை குறித்து தீர்க்கதரிசி ஒவ்வொரு சபை காலத்தை குறித்து விளக்கமா சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றதை காட்டிலும் இப்ப அதை காட்டிலும் தெரிஞ்சு முக்கியமான காரியத்துக்கு வருவோம். கடைசி நேரத்தில் இருக்கும். சின்ன பிள்ளைங்க சரியா படிக்கலன்னு வச்சுங்களேன், பரீட்சை நாளான்னைக்கு பரீட்சைன்னா என்ன பண்ணுவோம்? வாத்தியார் உட்காந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்க மாட்டாரு. முக்கியமான கொஸ்டின் இந்த கொஸ்டின்லாம் நீங்க வாத்தியார் தானே, வாத்தியார் இருந்தார். முக்கியமான கொஸ்டின் இந்த கொஸ்டின் பரீட்சை கட்டாயம் வந்து கேள்வி கேட்பாங்க. அதனால இதை முதல்ல படிங்க. ஒரு 10-15 கேள்வி முக்கியமான கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அதை முதல்ல படிச்சு அப்போ மற்ற கேள்வி பார்க்கலாம். ஏன்னா முதல்ல பாஸ் ஆகுறது முக்கியம். அதில் எது முக்கியம்? ஃபெயில் ஆகிடக்கூடாது. ஆகையினால முக்கியமான கொஸ்டின் முதல்ல படிங்க, அப்புறம் கடைசியா பார்க்கலாம்னு சொன்னது போல இன்றைக்கு நமக்கு 5, 6ஆம் முத்திரை 7ஆம் முத்திரை தான் முக்கியமான கொஸ்டின். மத்தெல்லாம் முடிஞ்சு போச்சு. 5ஆம் முத்திரை யூதருக்குள்ள முடிஞ்சு போச்சு. 4 முத்திரை 1977 சபை காலத்துல முடிஞ்சு கடந்து வந்தாச்சு. இப்ப நம்ம 6ஆம் முத்திரை 7ஆம் முத்திரை நிகழக்கூடிய காரியத்தில் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா நமக்கு 7ஆம் முத்திரை, யூதர்களுக்கு தான் 6ஆம் முத்திரை. அப்ப நாம் தீர்க்கதரிசி பிரசங்கம் பண்ணும் போதே நாம் 7ஆம் முத்திரையின் கீழ் இருக்கிறோம்னு அப்பயே சொல்லிட்டார். யூதர்கள் 6ஆம் முத்திரைக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு 6ஆம் முத்திரையின் கீழ் 7 எக்காலம் இருக்கிறது. அப்ப எந்த நேரத்தில் நம்ம வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நாம் இப்பொழுது 7ஆம் முத்திரையின் கீழ் 7ஆம் முத்திரையின் காலத்தில் இருக்கிறோம். 7ஆம் முத்திரையின் காலம் 1/2 மணி நேரம் தான். பரலோகத்தை என்ன 7ஆம் முத்திரை வாசிங்க. 8:1 வெளிப்படுறது 8:1. ஏழாம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய 1/2 மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. ஒவ்வொரு முத்திரையை தேவன் உடைக்கும் பொழுதும் பத்மூத் தீவிலே யோவான் அடையாளத்தை பார்த்தார். யோவான் எதை பார்த்தான்? அடையாளத்தை பார்த்தார். அவனுக்கு அடையாளம் மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவன் காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அல்ல. அவன் 2000 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்தவன். ஆகையினால அவன் முதலாம் சபை காலத்துல பவுல் காலத்துக்கு முன்னாடி பவுல் காலத்துல வாழ்ந்தவனா இருந்தபடியினால் அதுக்கு பின்னாடி 2000 வருஷமா நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அவனுக்கு தெரியாது. எங்க அப்பா இருந்தாருன்னா எங்க அப்பாவுக்கு என்ன தெரியும்?
பேத்திகள் வரைக்கும் அவங்க இருக்கும்போது என்னோட மக அவங்க இறக்கும்போது எத்தனை படித்தேன்? காலேஜ் படித்தேன். அப்போ எங்கள் அப்பாவோட ஆயுசு நாட்களில் காலேஜ் படித்தது மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் பேத்தி பிறந்தது, பேத்திக்கு மக பிறந்ததெல்லாம் அவங்க பார்க்கல, தெரியாது, யாருன்னு தெரியாது, கல்யாணமானது தெரியாது. அவங்க காலத்துக்கு எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் கல்யாணம் நடந்தது பேத்திக்கு, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதே போல் 1ஆம் நூற்றாண்டில் யோவானுக்கு பிற்காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் தெரியாது. பிற்காலத்தில் நடக்கக்கூடிய காரியத்தை அவன் 1ஆம் நூற்றாண்டிலே பவுலோ யாருமோ 2000 வருஷத்துக்கு முந்தி பிரசங்கிக்கக்கூடிய காரியம் அல்ல, அவங்களால் பிரசங்கிக்க முடியாது. அப்ப பிற்காலம் 2000 வருஷமா நடந்த நிகழ்ச்சிகளை ஆவியானவர் எவ்வாறு சபையிலே கிரியை செய்தார் என்ற நிகழ்ச்சியை லவோதிக்கா சபை காலத்து தூதனான 7ஆம் சபை கால தூதன் தான் மீதி இருக்கிற 6 சபை காலத்துல பிசாசு எப்படி கிரியை செய்தான், சபை எவ்வாறு வளர்ந்துதா தேஞ்சுதா, சபை அந்த படத்துல உள்ள மாதிரி ஆகி போச்சா, ஏன்னா வெட்டுக்கிளி ஒவ்வொரு புழுவா சாப்பிட்டுருச்சா, பிசாசு இந்த 7 சபை காலத்தில் எவ்வாறு கிரியை செய்தான் என்பதை இந்த கடைசியில காலத்துல லவோதிக்கா சபை காலத்து தூதன் தான் முன்னாடி நடந்ததை சொல்ல முடியும். எனக்கு முன்னாடி நடந்த காரியத்தை நான் சொல்ல முடியும், எனக்கு பின்னாடி நடக்கிற 50 வருஷம் கழிச்சு 100 வருஷம் கழிச்சு நடக்கக்கூடிய காரியத்தை சொல்ல முடியாது. அதே போல ஆகையினாலதான் வேதத்திலே ஆனால் சொல்ல முடியாவிட்டாலும் வெளிப்படுத்தும் விசேஷத்திலே பத்மு தீவிலே இவைகளுக்கு பின்பு நடக்கக்கூடிய காரியத்தை நீ எழுதுனார். எவைகளுக்கு பின்பு? சபை காலங்களுக்கு பின்னாடி இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய 2000 வருஷமாக நடக்கக்கூடியது தேவனுடைய 2ஆம் வருகை, எல்லா 1000 வருட அரசாட்சி, எல்லா காரியத்தையும் அவங்க எழுதிதான் வச்சாங்க. அவர்கள் முழுவதுமாக அதை விளக்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை, அதற்குரிய காலம் அதுவல்ல. இப்பொழுது அதற்குரிய காலத்துக்குள் நாம் இருக்கிறோம். இப்பொழுது இந்த காலத்திலே எனக்கு தெரியாது, அது எனக்கு சம்பந்தம் இல்லை நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களை பிசாசானவன் வஞ்சித்து விட்டான்னு அர்த்தம். பிசாஸ் என்ன பண்ணுவான், டயத்தை மாற்றி போடுவான். அவனுக்கு ஈஸியா வஞ்சிக்கிறதுக்கு என்ன பண்ணுவான், இதை புசிக்கும் நாளிலே சாவே நான் சொல்லி சாக மாட்டேன்னா, புசிக்கினால சாக மாட்டேன்னா பின்னாடி சாவண்ணா. அப்ப தேவன் எது சரியான டைமோ அந்த பிசாசு என்ன பண்ணுவான், சரியான டயத்தை இப்போது சமயம் இல்லம்பா, தவறான டயத்துல இதான் சமயம்பா. பிசாசு ஈஸியா கள்ளோபதேச சபைக்குள்ள புகுத்துறது, காலத்தை முந்தி பிந்தி மாற்றி விடுவான். ஆகையினாலதான் இயேசு கிறிஸ்து மேசியா பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த நாட்கள்ல அந்த தெய்யுதாஸ் என்று ஒருத்தன் பிறந்தான். அவன் தன்னை மேசியா என்று சொல்லிக் கொண்டான். அப்ப அவனை பின்பற்றி 400 பேர் என்ன ஆனாங்க, படிச்சிருக்கீங்களா இல்லையா பைபிள்ல? அப்போஸ்தலர் நடபடிகள் எத்தனாவது அதிகாரம்? 6ஆம் அதிகாரமா 7ஆம் அதிகாரமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 34 வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் சீசர்களுக்கு நீங்கள் செய்ய போறதை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏனென்றால் நானூறே ரொம்ப ஆபத்தான நம்பர். 400 எங்க பார்த்தாலும் 400 வேதத்துல 400 எல்லாம் பாருங்க, அந்த தேவனுடைய நியூமராலஜி தேவன் அந்த நம்பரை கரெக்டா வைக்கிறார். அந்த தெய்யுதாஸ் என்பவன் நான் தான் இந்த உலகத்தை ரசிக்க போறேன் அப்படின்னு பெரிய தன்னை பிரபலப்படுத்தி கொண்டு வந்தான். அத யார் சொல்றா? கமாலியல் என்ன சொல்றான்? ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெய்யுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை நம்பி அவன் நம்மளை ரட்சிக்கக்கூடியவன், அவன் நம்மை ரட்சிக்கக்கூடியவன்.
அப்ப அவங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த ஜனங்களை மோசே ரட்சகராக வந்து அவர்கள் ரட்சித்து கூட்டு வந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து வரக்கூடிய காலத்திலே ரோமர்கள் அடிமைகளாக வைத்திருந்தார்கள். யாரை? எபிரேயர்களை. அப்ப இந்த ரோம அரசாங்கத்திலிருந்து ரோமருடைய ஆளுகை இருந்தது. அந்த ரோம அரசாங்கம் ஏரோது ராஜாவுடைய அரசாங்கத்திலிருந்து விடுதலையாக்கி மேசியா வரப்போகிறார், நமக்கு இந்த ஆளுகையை எபிரேய ஜனங்களுக்கு கொடுக்க போகிறார் என்று தெய்தாஸ் என்பவன் எழும்பினான். அதே மாதிரிதான் இயேசுக்கு பதிலாக யாருக்கு பதிலாக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார்? பரபாசும் நான் தான் உங்களை ரட்சிக்க போறேன் அப்படின்னு சொல்லி, எப்படி காந்தி சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடி யாரு சந்திரபோஸா, சுபாஷ் சந்திரபோஸ் துப்பாக்கி எடுத்தானே அவங்க சண்டை போடணும்னு யாரு? சுபாஷ் சந்திரபோஸ் போராட்டம் பண்ணார். ஆனால் காந்தி சத்தியாகிரகமா போராட்டம் பண்ணார். அப்ப ரெண்டு பேரும் சுதந்திர போராட்ட போராளிகள். ஆனால் காந்தியவாதம் ஜெயித்தது. ஏனென்றால் காந்தி பைபிள் படித்தவர். காந்தி பைபிளை படித்தவர். தென்னாப்பிரிக்கால போய் அவர் பாரிசு பட்டம் வாங்கப்ப அங்க உட்காந்து பைபிள் படிச்சாராம் ஃபுல்லா. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு கண்ணத்துல இருந்தா மறு கண்ணத்தை காட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையை இவர் பின்பற்றி சுதந்திரம் வாங்கறதுக்கு பயன்படுத்தினார். ஆனால் சுபாஷ் சந்திரபோஸ் வெள்ளக்காரன் துப்பாக்கி எடுத்தா நம்மளும் துப்பாக்கி எடுக்கணும் என்று போய்த்து வந்தான். அதே போல ரோம அரசாங்கத்தை ஜெயிப்பதற்கு இவன் பரபாசு என்ன பண்ணான்? பட்டயத்தை எடுக்கணும். அவனை பிடிச்சி உள்ள போட்டாங்க. அவனை பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த பரபாசுக்கு சீசனா யூதாஸ் இருந்தான். யூதாஸ் யாருக்கு சீசனா இருந்தான்? இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றுவான்னு யூதாஸை கூப்பிடவே இல்லை. யூதாஸ என்னை பின்பற்றுவான்னு சொல்ல அவனா சேர்ந்துக்கிட்டான். மற்ற 11 அப்போஸ்தலர்களையும் 11 சீசர்களையும் என்னை பின்பற்றுவான்னு இயேசு கூப்பிட்டாரு. யூதாஸ் அவனா நானும் உங்களுக்கு அப்ப சீசனா வரேன்னு சொல்லி சேர்ந்துக்கிட்டான். அதே போல ஒவ்வொரு காலத்திலையும் அந்த தெய்யுதாஸ் என்பவன் இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்தவன். நான் தான் உங்களை ரட்சிக்க போறேன்னு சொன்னா அவன் தான் நம்ம வருங்கால ரட்சகர் என்று சொல்லி அவனை பின்பற்றி 400 பேர் விழுந்து போனார்கள். அவன் செத்து போனோன்னு அவனால் ரட்சிக்க முடியல, சிதறி போனார்கள். அதே போல அதுக்கு அடுத்து கீழே வாசிங்க 37 வசனம். தெய்யுதாசுக்கு பின்பு குடிமதிப்பு நாட்கள் எப்ப இயேசு கிறிஸ்து குடிமதிப்பு எழுத போனார்? குழந்தையா பிறக்கும்போது, இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி தெய்யுதாஸ் இயேசு நான் தாண்டா மேசியான்னு சொல்லிட்டு வந்தான். அவனும் பின்பற்றி 400 பேர் கெட்டு போனாங்க. அதுக்கு பின்பாடு கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கும்போது குடிமதிப்பு பிறக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பிறக்கக்கூடிய சூழ்நிலையில அவன் என்ன பண்ணான்? தன்னை பின்பற்றும்படி அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறிப்பட்டார். அதே போல பிசாசானவன் ஒவ்வொரு காலத்திலையும் மேசியா வருவதற்கு முன்பதாக டயத்தை மாற்றி விட்டு மக்களை வஞ்சிப்பான், அவனை பின்பற்றும்படியாக. அவ்வாறு பின்பற்றப்பட்டவர் தான் பாலாசீர் லாரி. நம்ம தமிழ்நாட்டில் பாலாசீர் லாரியை போல ஊழிய செஞ்ச யாருமே கிடையாது. டிஜிஎஸ் தினகரன் எல்லாமே பாலாசீர் லாரிட்டு கத்துக்கிட்டு வந்தவங்க ஊழிய பாதையில். அப்ப பாலாசீர் லாரி தான் அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால. இந்த பாலாசீர் லாரி தான் அமெரிக்காவுக்கு போய் பிரண்ணாம்கிட்ட போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டு வந்தார். பாலாசீர் லாரியை தெரியாத பழைய ஊழியக்காரங்க யாருமே இருக்க முடியாது. அவர் ஊழியத்தில் பயங்கர அற்புத அடையாளங்கள், நிறைய பேர்த்து செத்தவனை பழைக்க வச்சார், அவ்வளவு பிசாசுகளை விரட்டினார். ஆனால் கடைசியில பிசாசு அவருக்குள் பூந்து விட்டான். பிசாசு அவருக்குள்ள பூந்து நீதான் மனுஷகுமாரன், 2ஆம் வருகையில தேவன் உனக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சபையை வஞ்சிக்கும்படியாக செய்து கடைசியில் அவர் விழுந்து போயிட்டான். பாலாசீர் லாரியை பின்பற்றின கிட்டத்தட்ட 400-500 குடும்பங்கள் இன்னமும் இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில். சொத்தெல்லாம் வித்துட்டு அமெரிக்காக்காரெல்லாம் சொத்தை வித்துட்டு அப்போஸ்தலர் பாதபடியில் வச்சது போல அவங்க சொத்தெல்லாம் வித்து இன்னும் பாரினர்லாம் மனுஜோதி ஆசிரமம் என்று முக்கூடல் என்ற ஊர்ல இன்னமும் இருக்கு அந்த ஆசிரமம்.
10 ஏக்கர் 20 ஏக்கர் நிலத்தை வாங்கி எல்லாரும் பொதுவாக ஆதி அப்போஸ்தலர் காலத்துல சகலத்தையும் விட்டு அனனியா செப்பரார்கள் பொதுவாக வச்சு அனுபவித்தாங்கல்ல, அந்த அனுபவம் வர அளவுக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் திரும்பமாக பொதுவாக வைத்து அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் என்று அப்பொழுது பாலாசிர் லாரி சொன்னதன் பேச்சை கேட்டு பாலாசிர் லாரி மூலமாக அநேக அற்புத அடையாளங்களாக நடந்ததை கண்டு அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போனார்கள். தீர்க்கதரிசி தானா சொல்லிட்டாரு, திரும்ப பொதுவாக வச்சு அனுபவிக்கிற காலம் வராதுன்ட்டார். இப்ப திரும்ப ஆதி காலத்துல 1ஆம் நூற்றாண்டிலே 120 பேர் கொண்ட சபையில எல்லாருமே பொதுவா வச்சு, ஏன்னா இப்ப இவர் மாசம் 10,000 சம்பாதிக்கிறாரு, இவர் 15,000 சம்பாதிக்கிறாரு, அவர் 25,000 சம்பாதிக்கிறாரு, அவர் 30,000 சம்பாதிக்கிறாரு, இன்னொருத்தருக்கு வருமானமே இல்லை, இன்னொருத்தர் வெறும் 2,000 தான் சம்பாதிக்கிறார். அப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டு வச்சு பொதுவாக வைத்து அப்ப அதை டிவைட் பண்ணி எல்லாத்துக்கும் சமமா கொடுக்கிறது. இதுதான் சமநிலை பிரமாணம். வேதம் சமநிலை பிரமாணத்தை தான் வெளிப்படுத்துகிறது, கம்யூனிஸ்ட் கொள்கை. அப்ப எல்லாருக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சாப்பிடணும், ஒரே மாதிரி வருமானம் இருக்கும். ஒருத்தர் வீட்டில் கஞ்சி குடிக்கிறான், ரேஷன் அரிசி சாப்பிட்டுக்கிட்டு கஷ்டப்படுறான், இன்னொருத்தர் வீட்டில் கறி பிரியாணியா சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இது கிறிஸ்தவ அன்பு அல்ல என்று பாலாசிர் லாரி காலத்திலேயும் இதே மாதிரி செஞ்சாங்க. 1ஆம் நூற்றாண்டிலே பேதுரு காலத்திலேயும் இதே மாதிரி சபையில எல்லாம் வைக்கும் போதுதான், பேதுரு காலத்திலேயே அந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனதுனாலதான் அங்கே அனனியா செப்பரால் வஞ்சித்தா 10 லட்சத்துக்கு நிலத்தை விட்டு 1 லட்சத்தை தனியா எதுக்கு சேஃப்டி வச்சுக்குவான். அப்ப அவன் அவிசுவாசி. அவன் யாரு? அனனியா செப்பரால் விசுவாசியா? சபைக்கு 10 லட்சத்துக்கு இந்த இடத்த விட்டு 9 லட்சம் காணிக்க கொண்டு வந்து கொடுத்தா அவன் எவ்வளவு பெரிய விசுவாசி அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அவன் அவிசுவாசி. அந்த 1 லட்சத்தை எதுக்கு வச்சான்? ஒருவேளை இவங்க சொல்ற சபை ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா சேஃப்டிக்கு இருக்கட்டும், வீட்டுக்கு எல்லாத்தையும் வித்து வெண்டா கொடுத்துட்டு கடைசியில் பிச்சை எடுக்க போற மாதிரி இது ஆயிடக்கூடாதுன்னு. அதே மாதிரி பாலாசிர் லாரி ஆசிரமத்தில் ஆயிடுச்சு. பாலாசிர் லாரி ஆசிரமத்தில் அமெரிக்காவில் உள்ளவெல்லாம் சொத்தை வித்துட்டு அங்குள்ள அவனுக்கு இருந்த சொத்தெல்லாம் வித்துட்டு வந்து இங்க கன்னியாகுமரி மாவட்டத்திலே மனுஜோதி ஆசிரமத்துக்கு சொத்தை பூரா எழுதி வச்சுட்டு வந்து இங்க உட்காந்து கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறான். வெள்ளக்காரன் இன்னமும் இருக்கிறான். அந்த பக்கம் வாய்ப்பு தான் அந்த ஆசிரமத்தை போய் பாருங்க. ஏன்னா எது இப்ப தெரியுதா? மனுஜோதி ஆசிரமம்னு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது, அம்பாசமுத்திரம் பக்கம் நினைக்கிறேன். டிஜிஎஸ் தினகரனுடைய சொந்த ஊரு சொரண்ட. அந்த ஊரு அந்த மனுஜோதி ஆசிரமத்துக்கு பக்கம். டிஜிஎஸ் தினகரனை அவற்றை ஞானசனம் எடுத்தார் பாலாசிர் லாரிட்டு தான். அப்ப இந்த பாலாசிர் லாரி தீர்க்கதரிசி பிரண்ணாம்கிட்ட போய் ஞானசனம் எடுத்து வந்தவர். அவற்றுக்குள்ள பிசாசு எப்படி போனா, அன்றைக்கு எப்பொழுதுமே மனுஷகுமாரன் வருவதற்கு முன்பதாக எலியா வரணும். மனுஷகுமாரன் வர்றதுக்கு முன்னாடி எலியா வரணும்னு அப்ப கேட்டாங்க. மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் வாசிங்க. 10ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு கிறிஸ்து மறுரூபமலையில் அவங்களை காட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து உயிர்த்தல் வர்ற வரைக்கும் இந்த காட்சியை யாருக்கும் சொல்லாதீங்கன்னு சீசர்களை பார்த்து மருவமலையில காட்சி கொடுத்தாரு. அந்த மருவமலை காட்சியை யாருக்கிட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சீசர்கிட்ட சொன்னார். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பது என்றால் அவங்களுக்கு என்னன்னு புரியல. மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிற வரைக்கும் இதை சொல்லாதீங்கன்னார். இவர் தன்னை இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறார், அவர் மரித்தோரிலிருந்து உயிர் தருவார்
என்பதை குறித்து சரியான தெளிவில்லாத சீஷர்கள் இயேசு கிறிஸ்துக்கு சீஷரா இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுவார் என்பதை அவர்கள் சொன்னதை கூட அவர்கள் சரியா புரிந்து கொள்ள முடியவில்லை. அது அடையாளமாக சொல்லி பார்த்தா அந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கள் 3 நாள்ல எழுப்புன்னு சொன்னாரு. 3ஆம் நாள் மனுஷகுமார் உயிர் தெழுவார்னு சொல்லியும் அவருக்கு புரியல. ஆகையினால ஏன்னா அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பது என்னவென்று தெரியல. மரித்தோரிலிருந்து மரித்தோர் எழுந்து யாருமே மரித்தோரிலிருந்து எழுந்து அவங்க பார்த்தது இல்லை. நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? செத்து போனவன் போல எந்திரிச்சு நான் சொல்லி செத்து போனவன் வந்து அடக்கம் பண்ணப்பட்டு மரித்த யாரா எழுந்ததை பார்த்ததே இல்லை. அப்ப மரித்தோர் எழுந்து பத்தி என்னன்னா உங்களுக்கு புரியாதனால் மரித்தோர் எழுந்திருப்பது என்னதென்று அவர்களுக்குள்ள சீசருக்குள்ள விசாரித்து இயேசுட்ட கேட்கறது கொஞ்சம் பயந்துகிட்டு தங்களுக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டாங்க. மரித்தோர் எழுந்திருக்குதான் என்ன ஒரு பாட்டு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிற வேலையில ஆனா இப்ப டெக்னிக்கலா கேக்குறாங்க. சீசர்களே ரொம்ப விவரமா இருக்காங்க. ஏன்னா இயேசுட்ட டெக்னிக்கலா மரித்தோர் அடக்கம் பண்ணலாம் என்னமோ சொல்றாரு ஒன்றும் புரியல. ஆனாலும் மனுஷகுமாரன் வருவதற்கு முன்பதாக எலியா முந்தி வரணுமே அப்படின்னு இவங்க கேட்கல. அவங்க சொல்றாங்கன்னு எப்படி வேதபாரகன் சொல்றார்களே அது எப்படின்னு இயேசு கேட்கறாங்க. நான் டைரக்டா கேட்காம அவங்க எல்லாம் சொல்றாங்க. நம்ம அவங்களுக்காக பதில் சொல்லணுங்கிறதுக்காக மனுஷகுமாரன் வருவதற்கு எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறாரு. அது எப்படி? எலியா முந்தி வந்து எப்பொழுதுமே தேவன் வர்றதுக்கு முன்னாடி எலியா ஆவி வர வேண்டும். எலிசா வரணும்னா அதுக்கு முன்னாடி எலியா வரணும். கிறிஸ்து வர வேண்டும் என்றால் அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் வரணும். எலியா என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக யெகோவா தேவனுடைய ஆவின்னு அர்த்தம். எலியா என்றால் யெகோவா தேவனுடைய ஆவி. யெகோவா தேவனுடைய ஆவி வந்து அந்த ஆவியின் ஊழியத்தை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனுடைய வருகைக்கு பாதையை செவ்வாய்ப்படுத்த வேண்டும் என்றால் ஒழுங்கு பண்ண வேண்டும், காரியங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். காரியங்களை மோசேயோட செய்திய அங்கே எபிரேய ஜனங்கள் கேட்பதற்கு 40 வருஷம் ஆச்சம். மோசே நான் தான் உங்களை ரட்சகன்னு முதல்ல சொல்லி பார்த்தான். அவன் ஒரு எகிப்தினை கொண்டுட்டான். அப்படியே இவன் எகிப்தினை கொண்டவன்டான்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளல. அப்புறம் 40 வருஷம் போய் வனாந்தரத்துல வந்து புறஜாதி மனவாட்டியை தெரிந்து கொண்டு அங்கே 40 வருஷம் கழிச்சு வயசான காலத்துல முள்செடியில் அவனுக்கு தரிசனம் கொடுத்து இப்ப போனா கேட்பான்றான். தேவன் என்ன சொன்னாரு? முதல்ல மோசே பேச்ச அவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க. இப்ப மோசே கிழவனாகி குச்சம் ஊனிட்டு போகும்போது சுயபலம் இல்லை. அப்ப பட்டையை தேர்த்து எகிப்தில போட்டான் ஒரு போது. அப்ப வாலிபனா இருந்தான். வாலிபனா இருந்த வயசுல அவனை நம்பல. ஆனால் இப்பொழுது வயோதிபனாக 40-80 வயதுல எகிப்துக்கு போறான். திரும்ப இப்ப போ அவங்க கேட்பாங்க, உன் பேச்ச கேட்பாங்க. வாலிபனா இருக்கும்போது இவன் பரபாஸ் மாதிரி இவன் ரசிக்கக்கூடியவன், நம்மளை காப்பாற்றுவன், சண்டை போட்டு காப்பாற்றக்கூடியவன், சுபாஷ் சந்திரபோஸ் மாதிரி சண்டை போடுறவன் அப்படின்னா காந்தி தாத்தா போன மாதிரி இப்ப போறாரு. அப்ப எல்லாத்தையும் பலனெல்லாம் இழந்து போகிற வேலையில ஆனால் தேவ பலன் இப்ப அவன்கிட்ட இருக்கு. தேவனுடைய வார்த்தை அவன் கையில இருக்கு. அந்த தேவனுடைய கோல் அவன் கையில் இருக்கு. அந்த கோலானது சர்ப்பமான கோல். சர்ப்பம் திரும்ப வார்த்தையாக மாறி மாம்சமான மாறின அவனுடைய கோல் அவர் கையில் இருக்கிறபடினால் இப்பப்போ இந்த கோலுக்கு அவங்க பதில் சொல்ல முடியாது. இந்த கோலுக்கு முதல்ல தன் சுய வார்த்தையை நம்பி போனான். ஆனால் இப்பொழுது அவர்கள் அப்பொழுது ஏற்றுக்கொள்ளவில்லை, இப்பொழுது ஏற்றுக்கொள்வார் போன்றார். அதே போல பாதை அந்த 40 வருஷம் அந்த ஜனங்களை பக்குவப்படுத்துறதுக்கு 40 வருஷம் ஆச்சா. மோசேயோட செய்தியை கேட்கறதுக்கு, மோசைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு. அதே போல ஒவ்வொரு காலத்திலையும் மனுஷகுமாரனாகிய தேவன் வருகிற வேளையிலே என்ன நடக்கணும்? முன்னாடி எலியா வந்து அவங்கள பக்குவப்படுத்தணும். எலியா வந்து பக்குவப்படுத்தணும். அவங்கள செவியை விருத்த சேதனம் பண்ண வேண்டும். அவங்களை இந்த மனுஷகுமாரனுடைய வார்த்தையை கீழ்ப்படியும்படியாக. ஆகையினால அப்ப அவங்க கேட்கிறாங்க, வேதபாரர்கள் இதெல்லாம் சொல்றாங்களே, எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரர் சொல்லுறாளே, அது எப்படி என்று அவருக்கு கேட்கிறவர்களே. அவர் அப்ப வேதபாரர்கள் சொல்றது மெய்தான். அவங்க எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க. ஆனா வர்ற டைத்துல கொட்டை விட்டுருவாங்க. எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க. எல்லா பைபிள் காலேஜ்லயும் சரி, எல்லா ஸ்தாபனங்களும் எல்லாமே தெரியும். என் டைம் மெசேஜ், கடைசி கால செய்தியில உள்ளவங்க, தீர்க்கதரிசி செய்தியில உள்ளவங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரியும்.
ஆனால் அந்த காரியம் நிறைவேறும் போது அவங்க தலைக்கு மேல கடந்து போயிடும், கோட்டை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்ற. வாசிங்க. பதில் கேள்வி போடுறாரு. அது எப்படி இவங்க கேட்கறாங்க, இவன் டெக்னிக்கலா கேட்கறாங்க. வேதபாரகர் சொல்லுகிறார்களே அது எப்படி, இது எப்படி என்ன சொல்றாரு? மனுஷகுமாரன் அது எழுதிக்கல, நீ எலியா முந்தி வரும்னு சொல்றல, அதுக்கு முன்னாடி மனுஷகுமாரன் இங்க பாடுபடணும்ல எழுதியிருக்கேன்னு சொல்லுகிற வேலையில வாசிங்க. ஆனாலும் எலியா வந்துட்டார். அப்ப அவனை குறிச்சு அவனுக்கு இஷ்டமானபடி கடைசியில் அவனை சிரச்சேதம் பண்ணி அவனை கொலை பண்ணிட்டீங்க, அவன் வந்துட்டான். ஆனா அவன்கிட்ட போய் கேட்டாங்க, நீ எலியாவான்னு கேட்டாங்க. பரிசேயர் சேரலாம், நான் அவன் அல்லன்ட்டான். நான் வனாந்திரத்தில் கூப்பிட்டு சத்தமா இருக்கிறேன், அப்ப நீ மேசியாவான்னு கேட்டாங்க. ஒவ்வொரு காலத்திலையும் பிசாசுக்கு குழப்பம். முதல்ல பிசாசுக்கு குழப்பம். பிசாசுக்கு என்ன தெரியுது? மேசியா வந்தா மேசியாவான்னு தெரியல, எலியா வந்தா எலியாவான்னு தெரியல. கர்த்தருடைய ஜனங்களுக்கே குழப்பமா இருக்கு. கடைசியில யோவான் சானனும் குழப்பப்பட்டு கேட்டா, என்ன வருகிற நீர்தானா இல்ல வேறொருத்தர் வர காத்து. ஒவ்வொரு காலத்திலையும் சபைக்கு குழப்பத்தை உண்டு பண்ணுகிறவன் பிசாசானவன். நல்லா புரிஞ்சுங்க. அப்ப ஒரிஜினல் ஏன்னா இந்த குழப்பத்தில் இருக்கும் போதுதான் ஒரிஜினல் வந்து இவங்க தலைக்கு மேல கடந்து போயிட்டு இவங்க கோட்டை விடணும். இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அதே காரியம். நிறைய கிறிஸ்துக்கள் வந்தாங்க, நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இது தச்சனுடைய வீட்டில் பிறக்கும் போது, ஒரு யூதா கோத்திரத்தில் பிறக்கும் போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டது. லேவி கோத்திரத்தில் ஊழியக்கார குடும்பத்தில் அவர் பிறக்கல. அதே மாதிரி ராஜ பரம்பரையும் அவர் பிறக்கல. அவர் எங்க பிறந்தாரு? ஒரு மாட்டு தொழுவத்திலே ஒரு பெத்லஹேம்ல பிறந்தாருன்னு கூட அவங்களுக்கு தெரியல. அவர் சொன்னபடிதான் கன்னி வயிற்றுல பிறந்தாரு, எல்லாமே பண்ணாரு. ஆனால் தேவன் அவங்க கண்ணை மறைக்கும்படியாக பெத்லஹேம்ல இருந்து டக்குன்னு எகிப்து கூட்டு போனார், எகிப்துல இருந்து டக்குன்னு நாசிரியத்துக்கு கூட்டு போனாரு. எகிப்துல இருந்து குமாரனை வரவழைப்பெண்கிற தீர்க்க தரிசன வார்த்தையும் நிறைவேற வச்சாரு. நாசிரியத்துல கொண்டு போய் நசரேயன் என்று அழைக்கப்படுவார்ங்கிற காரியத்தையும் நிறைவேற்றினார். அங்கே கலிலேயில ஊழியர் செய்ய வச்சு கலிலேயன் என்ற பெயரும் கொடுத்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு பெத்லஹேம் ஊர்க்காரங்கிற பேரே இல்ல. எது வரவேணுமோ அது வரல. சுத்தி வந்ததுனால அவன் கண்ணை கூடாக்குறான். தேவன் கண்ணை கூடாக்குறான். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ யூதன் கண்ணை கூடாக்கி தான் புறஜாதிக்கு வந்தாரு. இப்ப புறஜாதி கண்ணை கூடாக்கிட்டு அங்க போறாரு. நல்லா 6ஆம் முத்திரையில் அங்க போறாரு, போயிட்டாரு. 6ஆம் முத்திரை, நம்ம 7ஆம் முத்திரையில் இருக்கோம். நாம் எந்த முத்திரையின் கீழ் இருக்கிறோம்? நல்லா புரிஞ்சுங்க. நாம் 7ஆம் முத்திரையின் கீழ் இருக்கிறோம். 1/2 மணி நேரம் அமைதி என்ற காரியத்துக்குள் இருக்கிறோம். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் 6ஆம் முத்திரையில் இருக்கிறார்கள். ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி எலியா வரணுமே என்று அப்பொழுது இயேசு கிறிஸ்து காலத்தில் கேட்டாங்க. எலியா வந்தது தெரியாது, அவர்கள் நீங்க எல்லாம் கொன்னுட்டீங்க. ஆகையினாலே, ஏனென்றால் எலியாவாக வரவில்லை. அந்த எலியா உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் அப்படியே வருவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் அப்படியே வரல. எலியாவின் ஆவி வந்தது. எலிசாவுக்குள்ள எலியாவின் ஆவி வந்துச்சு. அப்ப போய் எலியாவை போய் தேட போறோம். நாங்க போய் வேண்டாண்டா எலிசா, நான் தான் எலிசானா எனக்குள்ள எலியா இருக்கிறான்னு அவர் டைரக்டா சொல்ல முடியல. எலியாவை தேடாத, எனக்குள்ள யார் இருக்கா? எலியா இருக்கிறாரு. அதே போல உங்களுக்குள் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நீங்க இயேசு கிறிஸ்து வானத்தை பார்க்காதீங்க, போய் தேட போவாதீங்க. இயேசு கிறிஸ்து உங்களுடைய இதயமாய் உடன்படிக்கை பெட்டியில அக்கினி ஸ்தம்பமாய் உங்களுக்குள்ள இருக்கிறார். அப்ப எலியாவை அவங்க தேடினாங்க. அதே போல இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது எலியா வரணுமேன்னு கேட்டாங்க. எலிசா வர்றதுக்கு முன்னாடி எலியா வரணும், இயேசு வர்றதுக்கு முன்னாடி எலிசா தான் மனுஷகுமாரனுக்கு அடையாளமா இருக்கிறார். அதே போல இயேசு கிறிஸ்து வரும்போது எலியா வரணுமே அப்படின்னு கேட்கிற வேலையில எலியா வந்தாயிற்று. இப்பொழுதும் அதே காரியம்தான். இப்பொழுதும் எலியா வந்தாயிற்று. யாருக்குள் வந்தது? லவோதிக்கா சபை காலத்து தூதனுக்குள்ள. லவோதிக்கா சபை காலத்து தூதனுக்குள் எலியாவின் ஆவி வந்து காரியத்தினர். எலியாவின் ஆவி 5 முறை வர வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க. எலியாவின் ஆவி முதலாவது எலியாவாக வந்தார். எலியா என்ற சரீரத்தை எடுத்துக்கொண்டு எலியாவின் ஆவி வந்தது. 2வது அதே எலியாவின் ஆவி எலிசாவுக்குள் வந்தது. யோர்தானை கடந்து போனோன்னு எலியா வானத்திலிருந்து அந்த சால்வை அதற்கு விழுந்ததுக்கு அடையாளமா இருந்தது. அதே எலிசாவுக்குள் இருந்த அதே ஆவி யோவான் சானனுக்குள் வந்தது. ஆகையினால யோவான் சார் நீ எலியாவான்னு கேட்டாங்க. அவர் நேரடியாக அவர் எலியா கிடையாது. இப்ப எலிசாட்ட போய்
நீ எலியாவான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவான்? நான் எலியா கிடையாதுயா, எனக்குள் இருக்கிறவர் தான் எலியா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பான். அதே போல யோவான் சாணன் எலியா கிடையாது, வனாந்தத்துக்கு கூப்பிட்டு சத்தமா இருக்கிறேன்னு அவன் சொன்னான். அப்ப இப்ப நீங்கள் கிறிஸ்துவா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் இயேசு கிறிஸ்து அல்ல, கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற காரியத்துக்குள்ள நீங்க வரணும். நேரடியா நீங்க இயேசு கிறிஸ்து அல்ல. ஆகினா நேரடியா யோவான் சாணகன் எலியா அல்ல, எலியாவின் ஆவியை பெற்றிருக்கிறவன். அது இயேசு கிறிஸ்து வெளியா வந்தாயிட்டுன்னு சொன்னார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக சபைக்குள் ஸ்ரீ பெற்றெடுத்த பிள்ளையாக உங்களுக்குள் வர வேண்டும் என்றால் இப்பொழுது லவோதிக்கா சபை காலத்துல 4வது முறை எலியா வந்துட்டார். அடுத்து 5வது முறை ஒருக்க வரணும். எலியா 5 முறை வர வேண்டும். 5 என்பது கிருபைக்கு அடையாளமா இருக்கிறது. 5வது முறை தான் 6வது முத்திரையின் கீழே எலியா அங்க போறார். ஆனா அங்க போகும்போது எலியா எந்த சரீரத்துல வந்தாரோ அதே சரீரத்துல வர போறார், அங்க போறார். அதே மாதிரி மோசே எந்த சரீரத்துல இருந்தானோ மோசையும் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக பாவனையாக வந்தான், பாவனையாக மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான். ஆனால் அவனுடைய சரீரம் காணும். பிசாசு தரிக்கிறான் மோசையோட சரீரம் எங்கன்னு. கர்த்தர் அவனை அடக்கம் பண்ணான்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் அடக்கம் பண்ண முடியுமானா முடியாது. கர்த்தர் எந்த அடக்க ஆராதனையும் செய்ய முடியாது. ஏனென்றால் அங்கே ஜீவன் இருக்கக்கூடிய இடம். ஆரோனு தன்னுடைய தழுத்த கோலை இங்க வச்ச உடனே என்ன ஆயிடுச்சு? துளுத்திருச்சு, ஜீவன் வந்துருச்சு. மரித்து போன காஞ்சி போன கட்டை அந்த கோடு அங்க உள்ள போய் வச்ச உடனே தீர்க்கதரிசி இந்த கடைசியான செய்தி சொல்றாரு, அவன் ஒரு நாள் மறந்து போய் உள்ள வச்சுட்டான். ஆரோனு பிரதான ஆசாரி ஊழியர் செஞ்சுட்டு அந்த கோலை மறந்து போய் உள்ள வச்சுட்டான். அதுக்கப்புறம் அதை எடுக்க போகும்போது அந்த கட்டையானது தழுத்து இருந்ததான். இந்த உள்துறைகளை போயிட்டா எல்லாமே ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம். அந்த அதே போல நீங்க 7ஆம் முத்திரைகளை வந்துட்டீங்கன்னா நீங்க ஜீவன் பெற்றுக்கணும். புரியுதா உங்களுக்கு? இந்த 7ஆம் முத்திரை என்பது இந்த மேகத்துக்குள்ள நீங்க வந்திருக்கணும், எடுக்கப்படுதலுக்குள் வந்திருக்க வேண்டும். இது எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு அடையாளமா இருக்கிறது. 7ஆம் முத்திரை 7 என்பது பரிபூர்ணத்தை குறிக்கிறது, 7 என்பது முழுமையை குறிக்கிறது. இதுக்கு மேல ஒரு முத்திரை கிடையாது. இந்த 7ஆம் முத்திரைக்குள் நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டீர்கள். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமானது நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதா வாக்குத்தத்தம். பூமியில பிறந்ததே எதுக்கு? எல்லாரையும் போல நாய் கழுத குதிரெல்லாம் வாழ்ந்து செத்து போகுது. நாய் ஆடு மாடெல்லாம் என்னது வாழ்ந்து செத்து போகுது. அது மாதிரி மனுஷனும் வாழ்ந்து சாவறதுக்கு அப்புறம் தான். மனுஷனுக்கு மாத்திரம் தேவன் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் மனிதனுடைய ஆத்மாவில் தான் தேவன் வாசம் பண்ண முடியும். ஒரு நாய்க்கு ஆத்மா கிடையாது, ஒரு கழுதைக்கு ஆத்திரமா கிடையாது. அந்த ஆத்மால போய் தேவன் வாசம் பண்ண போறதில்லை. தேவன் வாசம் பண்ணக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் தங்கக்கூடிய ஒரு ஆத்மா இருக்குமானால் அது உங்களுடைய ஆத்மாவும் என்னுடைய ஆத்மாவும் தான். தேவன் தங்கக்கூடிய இடம். ஆகையினால இந்த கற்பலைக்குள்ளே வார்த்தை வைக்கப்பட்டிருந்தது இந்த பெட்டிக்குள்ள. அப்ப தேவன் இருக்கிற இடத்துல ஜீவன் இருக்கணும், தேவன் இருக்கிற இடத்துல மரணம் இருக்காது, தேவன் இருக்கிற மரணம் இருக்காது. ஆகையினால மனுஷகுமாரன் ஜீவனை உடையவர் அந்த தேவ புத்தர் வரும்போது இங்க எலியா முந்தி வரணுமே. ஏன்னா எலியாவின் ஆவினால அவர் அபிஷேகம் பண்ணப்படணும். நீங்க உதாரணத்துக்கு சில பேர் குளிக்க போகும்போது எண்ணெய் கொண்டு போவாங்க. எதுக்கு? தலைக்கு தேய்க்கிறது. என்ன இருக்குங்களா? அப்ப குளிச்சுட்டா தலைக்கு என்ன தேய்க்கணும். அப்ப நீங்கள் கிறிஸ்துவ ஆக்கப்பட வேண்டும் என்றால் அபிஷேகம் பண்ண முதல்ல என்ன இருக்கணும்? பரிசுத்த ஆவி இருக்கணும். அந்த பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக மனுஷகுமாரன் வர வேண்டும் என்றால் எலியா வரணும். எலியா என்பது பரிசுத்த ஆவியானவராகிய பிதாவுக்கு அடையாளமா இருக்கிறார். எலியாவின் ஆவி என்பது யெகோவா தேவனுடைய ஆவி. நல்லா புரிஞ்சுங்க. அப்ப யெகோவாவை கிறிஸ்து வர வேண்டும் என்றால் யார் வரணும்? கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணப்படுதல் வர வேண்டும் என்றால் அதற்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணக்கூடிய ஆவி வரணும். உங்களை எண்ணெயினால உங்களை அபிஷேகம் பண்ணணும்னா முதல்ல எண்ணெய் கொண்டாடணும். எண்ணெயெல்லாம் உங்களை அபிஷேகம் பண்ணவே முடியாது. அப்ப எலிசா வரணும்னா எலியா வரணும், இயேசு கிறிஸ்து வரணும்னா எலியா வரணும், திரும்ப இயேசு கிறிஸ்து சபைக்கு வரணும்னா எலியா வரணும், திரும்ப யூதர்கிட்ட இயேசு கிறிஸ்து வரணும்னா அங்க எலியா வரணும். ஒவ்வொரு முறையும் எலியா முந்தி வர வேண்டும். அதைத்தான் வேத பாருங்கள் இந்த மாதிரிலாம் சொல்றாங்களே, எலியா முந்தி வரணும் என்று சொல்லுகிறாங்க. இயேசுகிட்ட கேட்கும் போது ஆமா வரணும் இல்லைன்னு சொல்லலையே. அவங்க சொல்றது சரிதான். ஆனா எலியா வந்தாச்சு, அவங்க ஓட்ட விட்டாங்களே. எலியா வரணும் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை, வர்றதை கண்டுகொள்ள வேண்டும். அதே போல் நீங்கள் 7ஆம் முத்திரையில் நீங்கள் இருப்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இப்ப எந்த முத்திரையின் காலத்தில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் நிதானித்து அறிந்திருக்க வேண்டும். ஆகையினால 7ஆம் முத்திரையை குறித்து அறிந்து கொள்ள. முத்திரைனா என்ன? முத்திரைனா நீங்கள் முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள்.
நீங்கள் பேக் பண்ணிருக்கீங்க. நீங்க பெர்ஃபெக்டா பரிசுத்த ஆவி உங்கள் மேல் கிரியை செய்யாதபடி, அசுத்த ஆவி உங்கள் மேல் கிரியை செய்யாதபடி பரிசுத்த ஆவியானவர் உங்களை முத்திரையிட்டு இருக்கிறார். உங்கள் இருதயத்தை அவர் பூட்டு போட்டார். உங்கள் இருதயத்தை பூட்டு போட்டார். அப்ப பூட்டி இருக்கிற அறைக்குள் வரக்கூடிய தேவன் அவர் உங்க இருதயத்துல வந்து பூட்டிட்டார். நோவா பேழைக்குள்ள அவர் உள்ள வந்து கதவை சாத்திட்டார். அப்ப தேவன் நோவா பேழைக்குள்ள இருக்கிறார். சிங்க கபில தானியேல் கூட தேவன் இருந்தார். சிறைச்சாலையில யோசேப்பு கூட தேவன் இருந்தார். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ கூட நெருப்பு குண்டத்திலே தேவன் இருந்தார். அவர் எங்க மனவாட்டி இருக்காரோ அங்க இருப்பார். அப்ப நீங்கள் தேவனுடைய மனவாட்டியா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்குள் தேவன் இருக்கணும், இருப்பாரு, வந்திருப்பாரு. அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல். அதுதான் தேவன் உங்களுக்குள் வரக்கூடிய வருகை. அந்த வரக்கூடிய வருகையை எலிசாவுக்குள்ள எலியா வந்தது அவங்களுக்கு தெரியல. எலிசாவுக்குள்ள எலியா இருப்பது தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுக்கே தெரியல. அதே போல இந்த எண்ட் டைம் மெசேஜ் கடைசி கால பிரணாம் தீர்க்கதரிசியின் செய்தியில் உள்ளவர்களுக்கே இது தெரியாது. வருகை நல்லா புரிஞ்சுங்க. எண்ட் டைம் மெசேஜ்ல உள்ளவங்களுக்கு வருகையை பத்தி தெரியாது. ஆகையினால எண்ட் டைம் மெசேஜ் ஒரே குழப்பம். வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒன்னு பதில் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த அருமையான சகோதரர் அந்த மதுரை குரூப் இருக்காரு, அவர் மதுரையில் உங்களுக்கு இடம் தர வந்து மாசம் மாசம் நடத்தணும்ட்டாரு. அடுத்த மாசம் மார்ச் 19 இருந்து 3வது வியாழன் மதுரை ப்ரோக்ராம். அப்ப செய்தி பெங்களூர்ல அவர் சாம் பாலன் ஐயா அங்க உங்களுக்கு ஏசி ஹால் தர மாசத்துக்கு அங்க நடத்துவோம், 3 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு நடத்துவோம் அப்படின்னு அங்கேயே ஆயத்தம் ஆயிடுச்சு. அதுக்கு மேல இந்த வாட்ஸ்அப்ல செய்தி போயிட்டு இருக்கேன். இது அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கிறது. எல்லா இடத்துக்கும் நான் போய்கிட்டே இருக்க முடியாது. எல்லாம் கடைசி நாட்கள்ல செய்தி போகும். ஆரம்ப நாட்களே எலியாவின் ஆவியை பெற்றிருந்த யோவான் சானகன் அவன் போய் ஒவ்வொரு இடத்துக்கும் பிரசங்கம் பண்ணல. அவன் வனாந்தரத்துல கூப்பிட சத்தம் என்ன சத்தம் போச்சு. அப்ப என்ன போச்சு? அவனுடைய சத்தம் எருசலேம் பட்டணம் தேசமே உள்ள போச்சு. எருசலேமே அவன் யோவானை பின்பற்றிட்டு பயந்துட்டாங்க. வேத பார்ப்ப முழு எருசலேம் பட்டணம் எல்லா ஜனங்களும் யோவானை பின்பற்ற போயிட்டாங்க அப்படின்னு பயப்படுற அளவுக்கு அவன் வனாந்தரத்தில் கூப்பிடுகின்ற சத்தமா இருக்கிறான். ஆனால் இந்த கடைசி நாட்களில் லவோதிக்கா சபை காலத்தின் தூதன் பிரணாமானவர் அவர் எலியாவின் ஆவியை பெற்றிருந்து 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கே வனாந்தரத்தில் கூப்பிடுகின்ற சத்தத்தை உடையவன் இவர் 7ஆம் தூதனுடைய சத்தத்தை உடையவராக இருக்கிறார். அவர் மரித்து போனாலும் அவருடைய சத்தம் போய்கிட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து மரித்தாலும் இயேசு பிரசங்கித்து காத்துல இருக்கலாம். காற்றுல இன்னும் ஒளி அலை போய்கிட்டே தான் இருக்கு. எப்படி வாட்ஸ்அப் மெசேஜ் காற்றுல இருக்கிறதோ அதே மாதிரி எந்த மெசேஜும் நம்ம செல்போனை ஆன் பண்ணாட்டாலும் அது காத்துல ரெடியா நிக்குது. நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணாட்டாலும் என்னைக்கு நெட் கனெக்ஷன் பணம் கட்டி அங்க ஆன் பண்றோமோ டக்கு 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 உள்ள வந்துருது. அது வரைக்கும் அது எங்க இருக்கு? மெசேஜ் எல்லாமே காத்துல இருக்கு. நீங்க செல்போனை ஆஃப் பண்ணிட்டு இருந்தாலும் அது காத்துல ரெடியா இருக்கு. அதே போல இயேசு பிரசங்கித்த இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கமானது காற்றில் இருக்கிறது. இன்னமும் அது அழியவே அழியாது. வானம் பூமி மணிந்தாலும் இந்த வார்த்தை ஒரு உறுப்பு அழியக்குள்ள. அப்ப அந்த செய்தியானது அங்கே ரெடியா இருக்கு. அது நான் சொன்ன வசனமே கடைசி நாள் உங்களை நியாயம் தீர்க்கும். தேவனுடைய வார்த்தை காத்துல இருக்கு. அதே போல எல்லாமே இன்றைக்கு பிசாசானவன் விஞ்ஞான கருவிகள் மூலமாக அவனும் அதை செய்யறான். அவனும் அதை அதே போல நாம செய்யற பாவமும் நாம செய்யற தவறான வார்த்தையும் காட்டுல இருக்கு. நாம செய்யற தவறான அவிசுவாசமான வார்த்தைகளும் காற்றில் இருக்கிறது. அதையும் அவர் போட்டு காட்டுவார். மெசேஜை போட்டு காட்டுற மாதிரி எல்லாமே ப்ரூவ் பண்ண முடியும். இந்த கடைசி நாட்டில் 7ஆம் முத்திரைகள் இருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளமாக தீர்க்கதரிசி செய்திலிருந்து சில பகுதியை வாசிக்கலாம் என்று பார்த்தேன். ஆனாலும் 7வது முத்திரையும் 6வது முத்திரையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இந்த மணி நேர செய்தி. மற்ற 5 முத்திரை முடிஞ்ச கதை. அப்ப மனம் திரும்புதல் என்பது நீங்கள் ஞானஸ்தானம் பெற்ற உடனே எப்படி பழைய பாவம்லாம் மன்னிக்கப்படுதோ பழசை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்ல. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டீங்க. இனிமேல் நம்ம அடுத்து உள்ள காரியத்தை தான் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசத்துக்குள் போகணும்னு இப்ப சபை ஊழியங்கள் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் இது திரும்ப ஸ்நானங்களுக்கு அடுத்த ஊழியத்துக்கு போகாம மனம் திரும்பலை குறித்தே பேசிட்டு இருக்கக்கூடிய காலம் அல்ல. சுவிசேஷத்துக்கு வாசல் அடைபட்டு விட்டது. இப்ப ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். அப்ப அதே போல இந்த கடைசி நாட்கள்ல 5 முத்திரைகளுக்கு அடுத்த உபதேசத்துக்கு 6வது முத்திரை 7ஆம் முத்திரை தான் நம்ம அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். இன்றைக்குள்ள காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும்.
நேற்று ட்ரெயின் எத்தனை மணிக்கு வந்துச்சு, லேட்டா வந்துச்சுங்கிறத பத்தி பிரச்சனையே இல்ல. இன்னைக்கு நீங்க ட்ரெயின்ல ஏறணும்னா இன்னைக்கு ட்ரெயின் எந்த டயத்துக்கு சரியான டயத்துக்கு வருதா நீங்க தெரிஞ்சாதான் நீங்க ட்ரெயின்ல ஏற முடியும். அதே போல 6வது முத்திரையும் 7வது முத்திரையும் இப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம். ஏனென்றால் அது இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிற காரியம். அப்ப எப்படி யோவான் ஸ்நானனுக்குள்ள எலியாவின் ஆவி வந்திருந்தது, அது இருந்த போது அவர்கள் தவற விட்டு விட்டார்கள். அதே போல இந்த கடைசி நாட்களில் தேவன் கிரியை செய்வதை நீங்கள் தவற விட்டு விட்டீர்கள் என்றால் நீங்கள் கைவிடப்பட்ட சபையாக இருக்கும். அது மாத்திரமல்ல, பிசாசு உங்களை மேற்கொண்டு விட்டான் என்று அர்த்தம். பிசாசு உங்களை மேற்கொண்டு விட்டான், அவன் 3 வகை ஆவியிலே தவளைகளுக்கு ஒற்ற 3 வகை ஆவியிலே கிரியை செய்வான் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு கிறிஸ்து வந்த இயேசு கிறிஸ்து வந்தப்பயே அந்தி கிறிஸ்து வந்துட்டான். அது தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் அந்தி கிறிஸ்து காலம் கடைசி காலம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்கு எதிரானவன் அந்தி கிறிஸ்து. முதலாவது யூதாசே ஒரு அந்தி கிறிஸ்து, அனனியா சப்ரால் ஒரு ஆன்டி கிறிஸ்துக்கள். அப்ப அந்தி கிறிஸ்துவாக இருந்து அவன் சபைக்குள் வந்த உடனே இப்ப இந்த வெள்ளை குதிரை வந்த உடனே என்னவாயிரம்? கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகனாக மாறுகிறான். அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்ன செய்து? கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகனாக மாறுகிறான். இங்க பவுல் தேவனுடைய பேதுரு இவங்களுக்குள்ளலாம் சிங்கத்தின் ஆவி, தேவனுடைய ஆவி சிங்க முகமாக அவர்களுக்குள் வெளிப்பட்டது. தேவனுடைய ஆவி பேதுருக்குள்ள இருக்கு. அதான் அனனியா 10 சுருண்டும் செத்தான். பவுல் அவங்க வஸ்திரத்தின் நிழல் பட்டவுடனே எல்லாமே ஜீவன் உண்டாகிறது. ஆனால் இங்கே இந்த குதிரைகள் மூலமாக மரணம் வந்து கொண்டிருக்கிறது சபைக்கு. சபைக்கு என்றால் சபையில் உள்ளவர்களுக்கு. அப்ப முழு சபையும் அவள் ஆட்கொண்டும்படியாக கான்ஸ்டன்டைன் காலத்திலே கிபி 400 வருஷத்துல மொத்தமாவே சபையை கவுத்திட்டான். எப்படி கவுத்துனா? குழந்தைகள் ஞானஸ்நானம், சபையில கள்ள உபதேசம், மாதாவை கும்பிடுறது, இயேசு கிறிஸ்துவ தவிர மீது எல்லாத்தையும் கும்பிட வச்ச பரிசுத்தவான்களை பூரா அந்தோனியாரு, செபஸ்தியாரு, சூசேப்பர், அருளப்பர், சின்னப்பர் எல்லாத்தையும் அப்பர்னு கொண்டாந்து எல்லாத்தையும் கும்பிடும்படியாக பிசாசானவன் ரோமாபுரி அரசாங்கத்தின் மூலம் கிரியை செய்தான். கடைசியாக திரும்பவுமாக ரோமாபுரி அரசாங்கத்தின் மூலமாக தான் கிரியை செய்ய போகிறான். ஆகையினால 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர், இப்ப 3ஆம் உலகப் போர் வரக்கூடிய நேரத்தில் இருக்கிறோம். நம்ம எந்த நேரத்துக்கு நல்லா புரியும். 3ஆம் உலகப் போர் என்பது முதல் உலகப் போர் எந்தெந்த நாட்டுக்கு மெயினா நடந்தது என்றால் பிரிட்டனுக்கும் ஜெர்மனிக்கும் நடந்தது. அதுல போட்டிருக்கும் 3 அந்த சார்ட்டை நீங்க போகும்போது படிச்சு பாத்தீங்கன்னா, நான் போட்டிருக்கேன், யாருமே அதுல அக்கறையை பார்த்த மாதிரியே தெரியல. 2ஆம் உலகப் போர்ல அங்க வெளிப்படுத்த 3 ஐயோக்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஐயோ கோபகலசம் மூத்துக்கிற வெள்ளை. 1ஆம் உலகப் போரானது பிரிட்டனுக்கும் ஜெர்மனுக்கும், 2ஆம் உலகப் போர் ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும். அந்த ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற வேலையில ஜப்பான் முழுவதுமாக அழிக்கப்பட்டுச்சு. ஜப்பான் முழுவதுமாக 2ஆம் உலகப் போர் அழிக்கப்பட்டு திரும்ப ஜப்பான் இன்னைக்கு வளர்ந்துருக்கு. இந்த 3ஆம் உலகப் போரிலே 2 காரியம். 3ஆம் உலகப் போர் இஸ்ரேல் தேசத்துக்கும் ரோமாபுரிக்கும் நடக்க போகுது, ஆவிக்குரிய காரியத்திலையும். ஆனால் மாம்சீகத்திலையும் இஸ்ரேலை சார்ந்த ஒரு கூட்ட நாடுகள், ரோமாபுரியை சேர்ந்து ரஷ்யா சில கூட்ட நாடுகள் சேர்ந்து விடும், இஸ்ரேலுக்கு ஜனங்களுக்கு சேர்ந்து அமெரிக்கா சில கூட்டங்கள் சேர்ந்து விடும். இந்தியா இஸ்ரேலுக்கு எதிராக போகும், இந்தியா ரஷ்யா கூட சேர்ந்துக்கும். சீனா இந்தியாவுக்கு விரோதமா இருக்கிறது, சீனா ரஷ்யாவுக்கு விரோதமா இருக்கிறது. இன்னைக்கு கரோனா வைரஸை தயார் பண்ணதே யாரு? சீனா. அவனே தயார் பண்ணி அவன் லேப்ல இருந்து லீக் ஆனது இப்ப அவனுக்கே பாதிப்பு உண்டாயிடுச்சு. அவன் எதற்காக தயார் பண்ணான்னா இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கான, இந்தியாவுக்கு. அவன் அந்த வைரஸ ஒரு பாக்கெட்ல போட்டு யுத்தம் நடக்கிறதுல போட்டோம்னா எல்லாம் செத்து விழுந்துரும். ஈஸியா என்ன பண்ணணும், இந்த வீட்டை கொள்ளையடிக்கணும்னா இந்த வீட்டுல தங்கம் போய் வெளியில வீணாயிடக்கூடாது, ஆள் மட்டும் சாகணும். உங்க பொருள் எனக்கு வேணும், நீங்க சாகணும். அப்புறம் என்ன பண்ணு, இந்த மாதிரி வைரஸ் அனுப்புறது. அது கடைசி நாட்களில் பயோவார் தான் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பைபிள் எசேக்கியேல்